ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து சம்மர் சீசன். எல்லா இடமே மாங்காய் மாம்பழம் எல்லாமே நிறைய கிடைக்கும். இப்போ மாங்காய் வந்து ரொம்ப சீசன் தான். இன்றைக்கி இந்த மாங்காயை வச்சு ஒரு மாங்காய் ஜாம் எப்படி செய்கிறதுன்னு தான் இன்றைக்குள்ள வீடியோவில் வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதாவது மாங்காயில் நல்லா விளைஞ்ச மாங்காய் உள்ள செவந்திருக்க மெத்தேடில் உள்ள மாங்காய் நம்ம எடுக்கணும். கொஞ்சம் பழுத்தை மாதிரி விளைஞ்ச மாங்காய் தான் இதுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். செவந்தும் செவக்காமல் அந்த மாதிரி இருக்க விளைஞ்ச மாங்காய் தான் நல்லாயிருக்கும். தோலெல்லாம் நிற்கிட்டு எவ்வளோ தூரம் சின்னதாக கட் பண்ண முடியுமோ அவ்வளோ குட்டியாக கட் பண்ணிக்கிடுங்க. அப்போ தான் வந்து நல்லா குலையும். அதே மாதிரி கொஞ்சம் கடி போடுறதுக்கும் நல்லாயிருக்கும். அதை கட் பண்ணி போட்டால் நல்லா செத்தி போட்டால் ஒரு மாதிரி களி மாதிரி ஆயிரும். இப்படி கட் பண்ணி போடும்போது அது டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். அழகாக நல்லா கட் பண்ணி பொடிசாக கட் பண்ணி கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து அந்த மாங்காவில் எண்ணெயில் நல்லா படுறது மாதிரி நல்லா மெதுவாக கிண்டி விட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே மூடி வச்சுருங்க. மூடி வச்ச பிறகு திருப்பி அது வந்து ரெண்டாவது எடுக்கும்போது கொஞ்சம் வெந்திருக்கும். அந்த டைம்லேயே மறுபடியும் கொஞ்சம் கிண்டி விட்டுக்கிடலாம். கிண்டி விட்டு நல்லா வெந்த பிறகு இப்போ பார்க்கும்போது தெரியும் மாங்காய் வந்து குலைய ஆரம்பிச்சிட்டு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து ஒரு 2 உப்பு போட்டுக்கிடலாம். உப்பையும் போட்டு ஒரு சின்ன கிளாஸில் 1 கிளாஸ் தண்ணி நம்ம இதில் ஊற்றிக்கணும். ஏன்னா மாங்காய் குலையும் போது இப்போ வந்து அடியில் பிடிக்கும் சட்டியில். அதனால் 1 கப் தண்ணி ஊற்றி கொஞ்சமாக உப்பும் சேர்த்து அந்த மாங்காவை ரெண்டாவது ஒரு 10 நிமிஷம் அப்படியே மூடி வச்சிடலாம். மூடி வச்சோடனே இந்த மாங்காய் எல்லாம் ஒரு 10 நிமிஷம் கழித்து நம்ம எடுக்கும்போது மாங்காய் அழகாக குழஞ்சி ஸ்டேஜில் இருக்கும். அந்த ஸ்டேஜில் நம்ம நல்லா இன்னும் கொஞ்சம் சுற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிடலாம். மாங்காய் ரொம்ப களி மாங்காயாக இருந்தால் கூட கொஞ்சம் தண்ணி சேர்க்கணுனாலும் நம்ம சேர்த்துக்கலாம். அது உங்களுக்கு தெரியும். 1 கப்புன்னு இல்லை, கொஞ்சம் ரொம்ப அடி பிடிக்கிற மாதிரி இருந்தால் கூட 1 கப்புமே நம்ம சேர்த்துக்கிடலாம். சேர்த்தா இன்னும் கொஞ்சம் நல்லா குழஞ்சி வரும். இதனால் கெட்டலாம் போகாது, நல்லா குழஞ்சி வரும். அப்படி நல்லா குழஞ்சி வந்த ஸ்டேஜில் வந்து ஒரு 2 ஏலக்காயை நம்ம தட்டி அது கூடயே போட்டு நல்லா கிண்டி கொடுத்துக்கிடலாம். கிண்டி கொடுக்கும்போதே நல்லா க்ரீமி மாதிரி இருக்கும். அந்த ஏலக்காய் ஃப்ளேவரில் சூப்பராக இருக்கும். இப்போ தண்ணியெல்லாம் ஊற்றினோன்னு வெந்திருக்க மெத்தட் உங்களுக்கு தெரியும். இப்போ மாங்காய் நல்லா வெந்துட்டு இந்த ஸ்டேஜில் ஏலக்காயும் போட்டுட்டு அந்த ஜாமுக்கு தேவையான சீனி எவ்வளோ சீனி வேணுமோ அவ்வளோ போட்டுக்கிடலாம். அதை கொஞ்சம் பழுத்த மாடல் மாங்காய்னா வந்து கொஞ்சம் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். கொஞ்சம் இனிப்பு இருக்கனால ரொம்ப கண்ணை கொடுக்காது, புளிப்பும் இருக்காதுன்னு நல்லாயிருக்கும். ஏன்னா பழுத்த மாடல் மாங்காய் கிண்டும் போதே இருக்குது. இதில் வந்து உங்களுக்கு கலர் சேர்க்கணுன்னா சேர்த்துக்கிடலாம். எல்லோ கலர் நான் வந்து ஃபுட் கலர் யூஸ் பண்ணல, அதில் ஒரிஜினலாகட்டே அது போடுறேன். நிறைய பேர் வந்து க்ரீன் கலர் சேர்ப்பாங்க, நான் வந்து எந்த ஃப்ளேவரும் போடலை. நல்லா குழஞ்சிட்டு இந்த ஸ்டேஜில் ஜாமுக்கு தேவையான சீனியை வந்து நல்லா போட்டு சீனியும் போட்டு ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சிங்கன்னா சீனி மாங்காய் எல்லாம் சேர்ந்து நல்லா மெல்ட் ஆகி நல்லா க்ரீமி பதத்தில் வரும். கிண்டி கொடுக்க நல்ல லெகுவாக இருக்கும், சாஃப்டாகிட்டு இருக்கும். படம் அந்த தண்ணி ஊறி போய் அந்த ஸ்டேஜில் நல்லா கிண்டி கொடுத்தாச்சு. கிண்டி கொடுத்து அந்த சீனி நல்லா கரைஞ்சிட்டு இந்த ஸ்டேஜில் இப்போ வெறும் சீனி மட்டும் போடலை. இப்போ ஒரு பெரிய அளவு மண்டவெல்லம், கொஞ்சம் மண்டவெல்லத்தையும் போடணும். ஏன்னா சீனி வந்து இனிப்பு, மண்டவெல்லம் வந்து ஒரு 2 டேஸ்ட்டு கொடுக்கும். பச்சடிக்கெலாம் போடும்போது வந்து டேஸ்ட் வரும்ல, அதனால் கொஞ்சம் மண்டவெல்லத்தையும் போட்டு அதையுமே நம்ம சிம் ஃப்ளேவில் வச்சு கிண்டி கொடுக்கணும். இப்போம்லாம் ஹையில் வச்சுருந்திங்கன்னா கீழே பிடிச்சிரும். அதனால் சிம் ஃப்ளேவில் வச்சு கிண்டி கொடுத்து சூப்பராட்டு மெதுவாட்டு கிண்டி கொடுத்து எடுத்தோன்னா சூப்பரான ஒரு மாங்காய் ஜாம் ரெடி ஆகிட்டு. ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக வந்து இந்த சம்மரில் எல்லா இடமே மாங்காய் சீசன் தான் கிடைக்கும். செஞ்சு பாருங்கள், வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டு பாருங்கள். ப்ரெட்டு கூட எல்லாமே வச்சு சாப்பிட நல்லாயிருக்கும். இதை வந்து சாப்பிட்டுட்டு ஒரு வாரம் நாள் ஃப்ரிட்ஜில் வச்சு நம்ம சாப்பிடலாம். அதனால் ஒன்றுமே பிரச்சனை கிடையாது. அந்த மாங்காயை கட் பண்ணி போட்டனால அப்படி நமக்கு அதில் பார்க்கும்போதே தெரியும். ஒரு துண்டு கொஞ்சம் குழஞ்சி பார்க்க சூப்பராக இருக்கும். கடிப்படும், பாதி துண்டு பாதி க்ரீமியாக இருக்கும். புளிப்பு லைட்டாக அந்த உப்பு சுவை, அந்த மண்டவெல்ல சுவை எல்லாம் சேர்ந்து டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இந்த ஜாமும். கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உள்ளதே கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது போல் சூப்பரான வேறு ஒரு நல்ல ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.